எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரு பகவானோட பயிற்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் நடக்க போகுது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் கிரக பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பயிற்சி, ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த குரு பகவானோட பயிற்சி. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டார். சனி பயிற்சினாலே பலருக்கு பயம் இருக்கும். அதுமாரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதையும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க. ஆனாலும் குரு பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு, பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா? நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நிறையா. சரி, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஏதாவது நல்லது நடக்குமா? குரோதி வருடத்தில், சோபக்கிருது வருடத்தில் இதுதான் நடந்துச்சு, குரோதி வருடத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிற குரு பயிற்சி குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு நடக்குது. குரு பகவான் மேசராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போக போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு கன்னிராசியை 5ஆம் பார்வையாகவும், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போகிறாரு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ராசிக்காரர்களை விட இந்த குரு பகவானோட பயிற்சியை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களில் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா, மற்றவர்களுக்கு குரு பகவான் ஒரு கிரகம், ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கே அவர் தான் அதிபதி. ராசிநாதனே குரு பகவான் தான். ராசிக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இது வரைக்கும் குரு பகவான் எங்கே இருந்தார் உங்களோட ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5வது வீடான மேச ராசியில் கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவாக இருந்துக்கிட்டு உங்களோட ராசியவும் பார்த்தாரு. அது ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்த பெரும்பகுதி மாதங்களில் பார்த்தீங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு இருந்துருச்சு. அதனால் சனியை தாண்டி குருவால் பெருசாக எதுவும் கொடுத்துட முடியல. சரி, இப்போ குரு எங்கே போகிறாரு? 6வது வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு இதை நாம் பெருசாக கொண்டாடிடவும் முடியாது, அதுக்காக இதால் பாதிப்பு வரும் அப்படின்னு உங்களை நான் பயமுறுத்திடவும் முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு குரு பகவான் போயிருக்காரு. அதாவது ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியான குரு 6க்கு போகிறார் அப்படின்னா, 6ல் குரு ஊரில் பகை. இதுதான் காலமாக சொல்லப்படக்கூடியது. அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சனி பகவான் அற்புதமான ஒரு இடத்துல இருக்கார். ராசிக்கு 3வது வீடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். சனி தைரியத்தை கொடுத்தாரு அப்படின்னா, இந்த குரு கொடுக்குறாருல 6ல் பகை, குரு ஊரில் பகைன்னு, இந்த பகையை எல்லாத்தையுமே நம்ம சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் தேவையற்ற பிரச்சனைக்கு நாம் எதுக்கு போகணும்? நம்மளை தேடி பிரச்சனை வந்ததுன்னா அடித்து போடுறதுக்கு சனி இருக்கார். அதே நேரத்தில் சனி எப்பேற்பட்ட நன்மைகளை கொடுத்தாலும் கூட நாம கர்ம வினைப்படி செயல்பட்டால் மட்டும்தான் கொடுப்பாரு. அப்போ நம்ம மேலே தப்பே இல்லை, நம்மள ஒரு பிரச்சனை தேடி வருதுன்னா அதை அடித்து சனியே போட்டுருவார். நாம் ஒரு பிரச்சனையை தேடிட்டு போகக்கூடாது. நம்ம தான் ஆளும் பெருமா இருக்கோம், நம்ம ஊரில் ஒரு படபலத்தோடு இருக்கோம், 10 ரூபா காசு பணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட எளியவர்கள்கிட்ட நாம் போய் மோதினோம்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ கர்ம வினைப்படி நடக்கணும். கர்ம வினைனா என்ன? நம்மளோட நடத்தையால், நம்மளோட செய்கையால், நம்மளுடைய பேச்சால் எந்த ஒரு இன்னொரு மனிதனோ இல்லை வேற ஜீவராசிகளோ பாதிக்கப்படக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு பார்ப்போம். தெரியாமல் நடக்க, இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஏந்திரிச்சு நடக்கிறோம், காலில் ஒரு பூச்சி மாட்டிக்கிச்சு, அது தெரியாமல் நடக்கக்கூடியது. தெரிஞ்சு பிற உயிர்களுக்கு நாம் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் இருந்தாலே உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பார்க்கலாம். ஏன்னா குருவால் வரக்கூடிய பகை சனியால் சம்ஹாரம் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ நம்மளை நோக்கி வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே உடைச்சி முன்னுக்கு வர்றப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். குரு யாருன்னா ராசிக்கே அதிபதி. அவர் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் செய்ய மாட்டார். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும்.
ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு போராட்டத்துக்கு போகிறோம், முன்னாடி நின்று எதையும் செய்கிறோம், அதெல்லாம் செய்யாதீங்க. எதாக இருந்தாலும் மற்றவங்க செய்யட்டும், நம்ம பின்னாடி உறுதுணையாக நிற்போம். நம்ம பேர் வெளியே வரக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் வெளியே தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துங்க. இந்த காலகட்டத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சகவாசத்தை குறைச்சிக்கணும். சக மாணவர்களோட பிரச்சனை வரும். குறிப்பாக இரவு நேரங்களில் வெளியில் எங்கேயும் சுற்றக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும் 7 மணி ஆச்சுன்னா, அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலன் கூட. அப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்குறாரு, 12வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு, 2வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியை பார்க்குறாரு. 10ல் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறதால உங்களோட சொந்த தொழில் உச்சபட்ச வளர்ச்சி அடைய போகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ தொழிலை விரிவாக்கம் செய்ய முயற்சி எடுக்கலாம். இல்லை தொழிலே இது நாள் வரைக்கும் செய்யலை, இப்போ தான் சொந்தமாக ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்க தொழில் தொடங்கலாம். 10 ரூபா முதலீடை இறக்கி விடலாம் கவலைப்படாமல். குடும்பமான வரைக்கும் கடங்கண்ணி வாங்காமல் லோன் வாங்காமல் முதலீடை இறக்குனீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு. மறுபக்கம் விரயஸ்தானத்திலையும் குரு பகவானோட பார்வை விழுவுது. விரயத்தில் விழுகிற குரு பார்வை சுப விரயத்தை தான் கொடுக்கும். ஏன்னா குரு பகவானோட பார்வைக்கு அதுதான் பலன். உங்களுக்கு ராசிக்கும் அதிபதி அப்படிங்கிறதால இதுமாரி தொழில் ரீதியான முதலீடு போடுறது, ஒரு மண் வாங்குறது, மனம் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு போடுங்க. வண்டி வாகனம் வாங்குங்க. ஒரு நகை நட்டு வாங்கி சேர்த்து வைங்க. இப்படி முதலீடுகள் பண்ணுங்க. சுப விரய செலவுகள் மட்டும்தான் வரும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், காது குத்தலாம், மொட்டை அடிக்கலாம், கிடா வெட்டலாம், ஏதாவது நேர்த்தி கடன் இருந்ததுன்னா செலுத்தலாம். இது எல்லாத்தையும் குரு பகவான் செய்ய வைப்பார். அப்போ நாம் ஒரு நேர்த்தி கடனை அடைக்கிறோம்னா நாம் வேண்டுதல் நிறைவேறி போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி நேர்த்தி கடன் அடைக்க போகிற நேரமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி மருத்துவ செலவுகளோ, தொழில் ரீதியான பின்னடைவோ, விவசாயத்தில் ஒரு நஷ்டமோ எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அபவிரய செலவுகளுக்கு வேலை இல்லை, சுப விரய செலவுகள் மட்டும்தான் உங்ககிட்ட வரப்போகுது. அதோட ராசிக்கு 2வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் உறுப்பினர் சேர்க்கை அதிகமாக இருக்கும், குறைவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களில் எண்ணிக்கை யாரும் குறையாது, உங்களை விட்டு யாரும் பிரிந்து போக மாட்டாங்க. சேர்க்கை இருக்கு. அப்போ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கலாம், அது ஒரு உறுப்பினர் சேர்க்கை. ஒரு மகனுக்கு திருமணம் செஞ்சு மருமக வரலாம், அது ஒரு உறுப்பினர் சேர்க்கை. இந்த மாதிரி குடும்பத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு திருமணம் இது வரைக்கும் ஆகலைன்னா கூட வரன் பார்த்தா உடனே திருமணம் நடக்கும். தனஸ்தானமும் அதுதான் அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. விரயத்தை குரு பார்த்து சுப விரயத்தை கொடுத்தாலும் தொழிலை பார்த்து அதை முன்னேற்றி, தனஸ்தானத்தை பார்த்து தொழில் ரீதியாக வருமானத்தையும் கொடுத்து அதை செலவும் பண்ண வைப்பார். அதாவது வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் குரு பகவான் உங்களுக்கு செஞ்சிடறாரு. தொழிலை முன்னு கொண்டாடுறாரு, தனஸ்தானத்தை பார்த்து வருமானத்தை கொடுக்குறாரு, விரயஸ்தானத்தை பார்த்து சுப விரய செலவுகளை செஞ்சு உங்களை சந்தோஷமாகவும் இருக்க சொல்கிறாரு. அப்படி ஒரு யோகமான அமைப்பு இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதோட 4வது வீட்டுக்கு குரு அதிபதி 6ல் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதால தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இப்போ தாய் மாமா வகையில், இல்லை ஒரு தாயோட வழியில் அக்கா தங்கைகள், சித்தி பெரியம்மா இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க வழியில் அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க. அந்த மாதிரியான உறவுகள்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லாட்டி உறவுகளில் லேசாக விரிசல் உண்டாகிற வாய்ப்பு இருக்குது. பெருசாக தாய் வழி உறவுகள்கிட்ட நமக்கு பிரச்சனை வரப்போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறேன், ஒரு காது குத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறேன்னா தாய் வழி உறவுகளெல்லாம் கேட்டு அவங்களோட பேரெல்லாம் போட்டு முறைப்படி அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அழைப்பு எடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பொத்தாம்பதுவாக யார் பேரையும் போடாமல் பத்திரிக்கை அடிச்சிடுறது நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டிக்கிட்டு இருக்காம தாய் வழி உறவுகளோட சின்ன சின்ன அனுசரணையோடு போனோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு இருக்குது. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கொண்ட கடலையால் குரு பகவானுக்கு மாலை கோத்து போட்டு மஞ்சள் நிற சாதத்தை நெய்வேத்தியமா படைச்சி குரு பகவானை வணங்கிட்டு ஆதரவற்றோர் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு உங்களோட நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நன்னாளில் அன்னதானம் அப்படிங்கிறது செய்யுங்க. அற்புதமான யோக பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.